என் பெயர் வந்து சுதாகர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் ஒரு ஆண்டிப்பட்டி குக்கிராமத்தை சேர்ந்தவன். நான் ஆல்ரெடி வந்து விஓவாக இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறது எப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது சுரேஷ் அகாடமியில் பாடசாலைன்னு ஒரு ஆப் இருந்தது. அதான் நான் அந்த ஆப் மூலம் ஃபஸ்ட்டு முதல்நிலை தேர்வை பாஸ் பண்ணேன். ரெண்டாவது வந்து அதை தேடிகிட்டு இருக்கும்போது மெயின்ஸை வந்து பாடசாலை ஆப்பில் போய் பே பண்ணி பாடசாலை ஆப் மூலம் எக்ஸாம் எழுதினேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் எல்லாமே கொரியர் அனுப்பிடுவாங்க. நான் வந்து அது மெட்டீரியலை எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதி அங்கே அனுப்புவேன். அவங்க உடனே வந்து அதை திருத்தி அதுக்கான ஃபீட்பேக் அனுப்புவாங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து இப்போ குரூப் 2A வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் விஓவாக தான் இருக்கிறேன். நான் 2019 குரூப் 2 எக்ஸாமில் சுரேஷ் அகாடமியில் நேரடியாக வந்து படித்தேன். அப்போ 72 நாள் தான் டைம் இருந்துச்சு. என்னால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. ஆல்ரெடி நான் வந்து சுரேஷில் உள்ள எல்லா வீடியோஸும் கனிமுருகன் சார், சுகேஷ் சார் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். அவங்களோட வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்கு, கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா கோச்சிங் நல்லா பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஃபீட்பேக்கு, அதுக்கான மெட்டீரியல்ஸு யூனிட் வைஸ் வந்து பிரித்து இப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்து என்னென்னலாம் இந்தந்த யூனிட்டில் வந்து இவ்வளோ மார்க் வரும், கரண்ட் அஃபேர்ஸ்னால் இவ்வளோ மார்க் வரும், எக்கனாமிக்கெலாம் இவ்வளோ மார்க் வரும், ஐஎன்எம்லாம் இவ்வளோ மார்க் வரும், அது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் எதை முதல்ல படிக்கணும், எதை ரெண்டாவது படிக்கணும், அதை எல்லாமே அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சுகேஷ் சார் வந்து கிளாஸ் ரொம்ப இருக்கும். கனிமுருகன் சாரோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துட்ருப்பேன். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாத இருந்தபோது இந்த சுரேஷ் பாடசாலை ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்படி நம்ம நேரடியாக போய் படிக்க போகிறோம், எப்படி லீவ் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சிருந்தபோது இந்த பாடசாலை ஆப் எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. தொடர்ந்து நம்ம டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா சில நேரம் நம்ம மார்க்கு பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போவோம், டிமோட்டிவேட் ஆகும். அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துக்கணும், இல்லைனா செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம பண்ணிக்கணும். கண்டினியூவாக வந்து எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும். ஒரு டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அது கண்டினியூவாக அதே ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 21 டெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து சுரேஷ் பாடசாலை ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்ஷன் இருக்குது, இது வந்து இன்னும் வந்து கண்டென்ட்டை வந்து இது பண்ணணும், இன்னும் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் வழிமுறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து தமிழ் மீடியத்துக்கு, நான் தமிழ் மீடியம், மேக்ஸிமம் தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் வந்து அவங்க தொகுத்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு பாலிட்டிக்கு, சோசியல் இஷ்யூஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, அது மாதிரி நேஷ்னல் இஷ்யூஸு, அப்புறம் ஸ்டேட் லெவல் இஷ்யூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து இருக்கும். நம்ம இன்னும் எதையும் இல்லை, வந்து படிச்சுட்டு அதை வந்து ரீகால் பண்ணிட்டு திருப்பியும் வந்து எக்ஸாம் எழுதி நம்மளோட என்ன குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இந்த முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு கை கொடுத்தது சுரேஷ் அகாடமியோட பாடசாலை வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி.